உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் 4. இன்று நாங்கள் என்ன விடயத்தை கேட்கப் போகின்றோம் என்பதை பார்ப்போம். மரபு சொற்களை அறிந்து, அதாவது இளமை பெயர்களை அறிந்து அவற்றை பொருத்தமான வகையில் கூறுவதுடன் அச்சொற்களினை வாக்கியங்களில் பிரயோகித்து பயிற்சிகளை செய்து கொள்வது தொடர்பாக இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். மரபு பெயர்கள், அதாவது இளமை பெயர்கள், மரபு ரீதியாக கூறப்பட்டு வந்த சொற்களைத்தான் இன்று நாங்கள் கற்கப் போகின்றோம். அதேபோல் பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கு, தாவரங்களுக்கு இளமையிலேயே எவ்வாறு அவற்றை பெயர் சூட்டி அழைப்பர் என்பதை தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் கற்கப் போகின்றோம். பாருங்கள், இளமை பெயர்கள்: தவளை, குஞ்சு, பேத்தை, தென்னை, கன்று, பிள்ளை, பயிர், நாற்று, பலா, கன்று, புலி, குட்டி, யானை, கன்று, போதகம், வேம்பு, கன்று, எருமை, கன்று. பாருங்கள், தவளையின் சிறிய பருவத்தை நாங்கள் குஞ்சு என்று சொல்லுவோம், அல்லது பேத்தை என்றும் சொல்லலாம். தவளை குஞ்சு அல்லது தவளை பேத்தை. தென்னையின் சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்றும் சொல்லலாம், பிள்ளை என்றும் சொல்லலாம். தென்னங்கன்று, தென்ன பிள்ளை இரண்டும் கூறலாம். பயிர்களின் சிறிய பெயர், பயிர்களை சிறு பருவத்திலே நாங்கள் நாற்று என்று அழைப்போம். பயிர், நாற்று. பலாவின் சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்று சொல்லுவோம். பலா, கன்று. புலியின் சிறிய பருவத்தை நாங்கள் குட்டி என்று சொல்வோம். புலி, குட்டி. யானை கன்று என்றும் சொல்லலாம், யானை போதகம் என்றும் சொல்லலாம். யானையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்றும் போதகம் என்றும் சொல்லலாம். வேம்பின் சிறிய பருவத்தை கன்று என்று சொல்லலாம். அதேபோல் எருமையின் சிறிய பருவத்தை கன்று என்று கூறுவோம். ஆகவே பாருங்கள், தவளை, குஞ்சு, பேத்தை, தென்னை, கன்று, பிள்ளை, பயிர், நாற்று, பலா, கன்று, புலி, குட்டி, யானை, கன்று, போதகம், வேம்பு, கன்று, எருமை, கன்று. இப்பொழுது இளமை பெயர்களை பார்த்திருக்கின்றீர்கள். அவற்றை ஒருக்கால் மீண்டும் பார்க்கலாம். தவளை, குஞ்சு, பேத்தை. பாருங்கள், தவளையினுடைய சிறிய பருவம் குஞ்சு, பேத்தை என்று சொல்வோம். அதேபோல் தென்னை, தென்னையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்று சொல்லுவோம், பிள்ளை. பாருங்கள், தென்னம் கன்று என்று சொல்லலாம், அல்லது தென்னம் பிள்ளை என்றும் கூறலாம். பாருங்கள், பலா, பலாவின் சிறிய பருவத்தை கன்று, பலா, கன்று. அங்கே பயிர், பயிரின் இளமை பெயர் நாற்று. பயிரினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் நாற்று என்று கூறுவோம். புலி, குட்டி, புலியின் இளையது குட்டி. புலியினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் குட்டி என்று சொல்லுவோம். புலிக்குட்டியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கலாம், சரணாலயத்தில் பார்த்திருப்பீர்கள். அங்கே பாருங்கள், யானை, கன்று, போதகம். யானையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்று கூறுவோம், போதகம் என்றும் கூறுவோம். யானை, கன்று, போதகம். பாருங்கள், வேம்பு, வேப்ப மரம் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த வேம்பினுடைய சிறிய பருவம் கன்று, வேப்பம், கன்று. உங்கள் வீடுகளில் வேப்ப மரங்கள் நிற்கலாம். பெரிய வேம்பினுடைய சிறிய பருவம், பெரிய வேம்பினுடைய சிறிய பருவம் கன்று, வேப்பம், கன்று. அங்கே எருமை, எருமையினுடைய சிறிய பருவம் கன்று, எருமை, கன்று. இப்பொழுது பாருங்கள், இளமை சொற்களை வைத்து வாக்கியம் அமைத்திருக்கின்றேன். பலா, கன்று என்பதற்கு ஒரு வாக்கியம்.
மரநடுகை மாதத்தில் புதிய பலாக்கன்றை நட்டேன். உங்களுக்கு பலா மரம் தெரியும், அதனுடைய சிறிய பருவம்தான் பலாக்கன்று. இப்போ நான் மரநடுகை மாதத்தில் புதிய பலாக்கன்றை நட்டேன். அடுத்ததை பாருங்கள், யானை கன்றுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. யானை கன்றுகளை நீங்கள் சரணாலயத்தில் பார்த்திருப்பீர்கள். பின்னவல சரணாலயத்தில் யானை கன்றுகளை கண்டோம். யானையுடைய சிறிய பருவம் கன்று. இப்போ நாங்கள் யானை கன்றுகளை சரணாலயத்தில் பார்த்திருப்போம். இங்கு ஒரு வாக்கியம் தந்திருக்கின்றேன். பின்னவல சரணாலயத்தில் யானை கன்றுகளை கண்டோம். இப்பொழுது பாருங்கள், பனை ஓலையில் பாய் இழைத்தார்கள். பனை மரம், பனை மரத்தின் சிறிய பருவம் உங்களுக்கு தெரியும், வடலி. அந்த பனையினுடைய இலைக்கு நாங்கள் ஓலை என்று சொல்லுவோம். பனை ஓலையில் பாய் இழைத்தார்கள், இது இலையினுடைய மரபு பெயர். அடுத்த பாருங்கள், தவளை குஞ்சு தாமரை இலையில் துள்ளி துள்ளி விளையாடியது. தவளை குஞ்சு என்று சொன்னாங்கள், தவளைக்கு பேத்தை என்றும் சொன்னாங்கள். படிச்சிருக்கிறீர்கள் பேத்தை, தவளையினுடைய இளமை பெயர் பேத்தை என்று படித்திருக்கிறீர்கள். இங்கே நான் ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கின்றேன். தவளை குஞ்சு தாமரை இலையில் துள்ளி துள்ளி விளையாடியது. ஆகவே தவளை குஞ்சு, தவளையினுடைய இளமை பெயர் குஞ்சு. தென்னங்கன்றுகள் பாருங்கள், எனது அப்பா தோட்டத்தில் தென்னங்கன்றுகள் நாட்டினர். தென்னை மரம் உங்களுக்கு தெரியும், தென்னை மரத்திலிருந்து எங்களுக்கு தேங்காய் கிடைக்கும். தென்னை மரம், தென்னை மரத்தினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் கன்று என்று சொல்லுவோம். பிள்ளை என்றும் சொல்ல நாங்கள் தென்னம் பிள்ளை என்றும் கூறினோம், தென்னம் கன்று என்றும் கூறினோம். இங்கே தென்னங்கன்றுகளை வைத்து ஒரு வாக்கியம் தந்திருக்கின்றேன். எனது அப்பா தோட்டத்தில் தென்னங்கன்றுகள் நாட்டினர். ஆகவே இங்கே தென்னை கன்று என்பதற்கான ஒரு வாக்கியம் எழுதியிருக்கின்றேன். இளமை பெயர்களை வைத்து வாக்கியங்கள் அமைப்போம். இப்பொழுது இளமை பெயர்களுக்குரிய வாக்கியங்களை நாங்கள் அமைக்க போகின்றோம். பாருங்கள், புலி குட்டி, புலியினுடைய இளமை பெயர் குட்டி. இப்பொழுது அதற்குரிய வாக்கியம் ஒன்றை அவதானியுங்கள். புலிக்குட்டிகள் சந்தோஷமாக விளையாடுகின்றன. புலி குட்டிகள் சந்தோஷமாக விளையாடுகின்றன. இங்கு புலியினுடைய இளமை பெயர் குட்டி. அடுத்து வேம்பு கன்று, வேம்பினுடைய இளமை பருவம் கன்று, வேம்பினுடைய இளமை பெயரும் கன்று. ஆகவே அதற்கு ஒரு வாக்கியம், வேப்பங்கன்றுகள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. வேப்பங்கன்றுகள், வேம்பினுடைய இளமை பெயர் கன்று, எனவே வேப்பங்கன்றுகள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. மா கன்று, மாமரத்தினுடைய இளமை பெயர் மாங்கன்று என்று கூறுவோம். அதற்கு ஒரு வாக்கியம், நான் மாங்கன்று ஒன்றை நாட்டினேன். அதேபோல் மான், மானினுடைய இளமை பெயர் நாங்கள் குட்டி, மான் குட்டி என்று கூறுவோம். மான் குட்டி துள்ளி ஓடுகின்றது. மான் குட்டியை வைத்து ஒரு வாக்கியம், மான் குட்டி துள்ளி ஓடுகின்றது. அதேபோல் நெல், நெல்லினுடைய இளமை பெயர் நாற்று. ஆகவே அதற்கு ஒரு வாக்கியத்தை அமைத்திருக்கின்றேன். வயலிலே நெல் நாற்றுக்களை நாட்டினார்கள். வயலிலே நெல் நாற்றுக்களை நாட்டினார்கள். இப்பொழுது இளமை பெயர்களை வைத்து நீங்கள் வாக்கியம் அமைப்பதை அறிந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக பின்வருவனவற்றின் இளமை பெயர்களை இணைப்போம். இங்கே பொருத்தமான இளமை பெயர்களுடன் நாங்கள் இணைக்க போகின்றோம். பாருங்கள், நான் முதலில் சொற்களை வாசிக்கின்றேன், அவதானியுங்கள். பயிர், எருமை, யானை, தவளை, புலி. இதற்கு பொருத்தமான இளமை பெயர்கள் அருகே தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை வாசிக்கின்றேன். போதகம், பேத்தை, குட்டி, நாற்று, கன்று. இங்கு பொருத்தமான இளமை பெயர்களை இப்பொழுது நாங்கள் இணைக்க போகின்றோம். பயிர், பயிரின் இளமை பெயர் என்ன? நாற்று. எருமை, எருமையின் இளமை பெயர் கன்று.
யானையின் இளமை பெயர் போதகம். தவளையின் இளமை பெயர் பேத்தை. அதேபோல் புலியின் இளமை பெயர் குட்டி. அவதானியங்கள்: பயிர், நாற்று, எருமை, கன்று, யானை, போதகம், தவளை, பேத்தை, புலி, குட்டி. இப்பொழுது பொருத்தமான இளமை பெயர்களை நீங்கள் இணைத்திருப்பீர்கள். அடுத்ததாக இலைகளினுடைய மரபு சொற்கள். தாவரங்களின் இலைகளை நாங்கள் எவ்வாறு அழைக்கலாம்? அதனுடைய மரபு பெயர்கள் இவ்வாறு தான் அழைக்க வேண்டும். பாருங்கள், தென்னையின் இலை. தென்னையினுடைய இலையை நாங்கள் ஓலை என்று கூறுவோம். பனையினுடைய இலையை நாங்கள் ஓலை என்று கூறுவோம். நெல்லிற்குரிய இலையினுடைய இளமை பெயர் தாள். அதேபோல் புல்லிற்குரிய இலையின் பெயர் தாள், புல், தாள் என்று கூறுவோம். வாழையின் இலையை நாங்கள் இலை என்றுதான் கூறுவோம். மாவினுடைய இலையும் இலை என்றுதான் கூறுவோம். பாருங்கள், தென்னை ஓலை, தென்னோலை என்று கூறுவீர்கள். பனையின் இலை ஓலை, பனையோலை. நெல்லிற்குரியது தாள், புல்லிற்கும் தாள். வாழை இலை, வாழை இலை கேள்விப்பட்டிருப்பீர்கள், வாழை இலை. அதேபோல் மா இலை, மாவிலை கேள்விப்பட்டிருப்பீர்கள், மாவினுடைய இலை பெயர் இலைதான். பாருங்கள், தென்னை ஓலை. தென்னையினுடைய இலை நாங்கள் ஓலை என்று கூறுவோம். பனையினுடைய இலை ஓலை, தென்னோலை, பனையோலை. இரண்டும் காட்டப்பட்டிருக்கிறது, அவதானியங்கள். நெல் தாள், புல் தாள். நெல்லின் இலை தாள் என்று கூறுவோம், புல்லின் இலையை நாங்கள் தாள் என்று கூறுவோம். வாழை இலை, மா இலை, வாழை இலை, மாவிலை. அடுத்ததாக தாவரங்களின் இளமை பெயர்களை எழுதுவோம். பாருங்கள், நெல், நெல்லின் இளமை பெயர், நெல்லின் இளமை பெயர் நெல், நாற்று. வாழையின் இளமை பெயர் குட்டி. பனையின் இளமை பெயர் வடலி. மாவின் இளமை பெயர் கன்று. வேம்பின் இளமை பெயர் கன்று. அடுத்ததாக பிராணிகளின் இளமை பெயர்களை எழுதுவோம். இப்பொழுது நாங்கள் பிராணிகளுடைய இளமை பெயர்களை எழுதப் போகின்றோம். ஆடு, ஆட்டின் இளமை பெயர் குட்டி. அணிலின் இளமை பெயர் குஞ்சு. கீரியின் இளமை பெயர் பிள்ளை. நாயின் இளமை பெயர் குட்டி. குதிரையின் இளமை பெயர் குட்டி. பாருங்கள், ஆடு குட்டி, அணில் குஞ்சு, கீரி பிள்ளை, நாய் குட்டி, குதிரை குட்டி. இப்பொழுது பிராணிகளுடைய இளமை பெயர்களை நீங்கள் எழுதிவிட்டீர்கள். அடுத்ததாக இளமை பெயர்களை வைத்து வாக்கியம் எழுதுவோம். இப்பொழுது நாங்கள் இளமை பெயர்களை வைத்து வாக்கியம் எழுதுவோம். பாருங்கள், பனையோலையில் விசிறி செய்யலாம். விசிறி பார்த்திருக்கிறீர்களா? பனையோலையில் செய்யப்படும் இந்த விசிறி. பனை ஓலையில் விசிறி செய்யலாம். வாழை இலையில் சோறு உண்டேன். உங்கள் வீட்டில் வாழை மரம், வாழை மரத்திலிருந்து வாழையிலிருந்து இலை பெற்றுக்கொள்வோம். வாழை இலை, வாழை இலையில் சோறு உண்டேன். வெட்டுக்கிளி நெல்லின் தாளில் அமர்ந்திருக்கின்றது. பாருங்கள், நெல்லின் தாள்,
நெல்லினுடைய இலை பெயருக்கு நாங்கள் தாள் என்று கூறுவோம். வெட்டுக்கிளி நெல்லின் தாளில் அமர்ந்திருக்கின்றது. புல்லின் தாள் மீது பனித்துளி படர்ந்துள்ளது. புல்லின் தாள் மீது பனித்துளி படர்ந்துள்ளது. அடுத்து தென்னை. தென்னையின் இலையை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்? ஓலை என்று அழைப்போம். தென்னையின் ஓலையில் கிடுகு பின்னுகின்றார். பாருங்கள், கிடுகு பின்னிக் கொண்டு இருக்கின்றார். தென்னையின் ஓலையில். அடுத்து மாவின் இலை, மாவிலை. என்ன? மாவிலையில் தோரணம் கட்டினார்கள். மாவிலை. மாமரத்தினுடைய இலை பெயர் மா இலை. சரியான விடையை தெரிவு செய்வோம். இதுவரைக்கும் கற்றவற்றுள் அதனை பயன்படுத்தி சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள். பாருங்கள், பனையின் இலை எவ்வாறு அழைக்கப்படும்? பனையினுடைய இலையை நாங்கள் எவ்வாறு கூறுவோம்? பனை ஓலை. நெல்லின் இலை எவ்வாறு கூறப்படும்? நெல்லின் இலை தாள் எனப்படும். நெல்லின் இலை தாள் எனப்படும். ஓலை என்னும் இலை மரபுக்குரிய தாவரம். எதற்குரியது ஓலை? தென்னை. தென்னை ஓலை. அதேபோல் பனையும் ஓலை. மா இலை எனின் வாழை இலை. மாவும் இலை, வாழையும் இலை. இப்பொழுது சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்து விட்டீர்கள். இப்பொழுது பொருத்தமான இளமை சொற்களை தெரிவு செய்வோம். சரியான இளமை சொற்களை நாங்கள் இப்பொழுது தெரிவு செய்ய போகின்றோம். பாருங்கள், புல்லின் இலை. புல்லின் இலை எவ்வாறு அழைக்கப்படும்? தாள். ஓலை தவறு. தென்னை, பனை இரண்டும் தான் ஓலை. வேம்பின் இளமை பெயர். வேப்ப மரத்தினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் எவ்வாறு கூறினோம்? வேம்பு கன்று என்று கூறினோம். ஆகவே வேம்பின் இளமை பெயர் கன்று. பிள்ளை என்பது எதற்குரியது? தென்னையினுடைய இளமை பெயர் பிள்ளை. அடுத்தது பாருங்கள், ஜானையின் இளையது. ஜானையினுடைய சிறிய பருவத்தை நாங்கள் எவ்வாறு கூறினோம்? போதகம் என்று கூறினோம். பனையின் இலை. பனையின் இலை எவ்வாறு அழைக்கப்படும்? ஓலை. தாள் என்பது புல்லிற்குரிய இலை பெயர். எனவே அவதானியங்கள், புல், தாள். வேம்பின் இளமை பெயர் கன்று. ஜானையின் இளையது போதகம். பனையின் இலை ஓலை. இப்பொழுது பொருத்தமான இளமை சொற்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது பாருங்கள், பின்வரும் வாக்கியங்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுவோம். பாருங்கள், புல்லின் இலை தாள் எனப்படும். புல்லினுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படும்? தாள். ஆகவே இது சரியான வாக்கியம். அடுத்து, சிங்கத்தின் இளையது குருளை ஆகும். சிங்கத்தின் இளையது குருளை. சரியானது. அடுத்தது, வேம்பின் இளையது நாற்று எனப்படும். வேப்ப மரத்தின் இளையதை, அது சிறிய பருவத்தை நாங்கள் எவ்வாறு கூறினோம்? கன்று என்று கூறினோம். வேப்பம் கன்று. ஆனால் இங்கு நாற்று என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தவறு, பிழையான வாக்கியம். மாவின் இலை ஓலை எனப்படும். மாவின் இலை ஓலை இல்லை. ஓலை எதற்குரியது? தென்னைக்குரியதும் பனைக்குரியதும் தான் ஓலை. இங்கு மாவினுடையது இலைதான். ஆகவே இது தவறானது. தென்னை, பனை என்பவற்றின் இலை ஓலை ஆகும். தென்னையும் ஓலை, பனையும் ஓலை. ஆகவே இது சரியானது. இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், புல், தாள். சிங்கத்தினுடைய இளையது குருளை. வேம்பினுடைய இளையது கன்று.
மாவினுடைய இலை இலை, தென்னை பனை என்பவற்றினுடைய இலை ஓலை. இப்பொழுது பாருங்கள், இங்கு ஒரு உரையாடல் தரப்பட்டிருக்கின்றது. தாத்தாவிற்கும் பேரனுக்கும் இடையான ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் இருந்து பொருத்தமான இளமை சொற்களை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம். பார்ப்போம். தாத்தா கூறுகின்றார், இன்று பெய்யும் கடும் மழையில் நெல் வயலில் உள்ள நாற்றுக்கள் அனைத்தும் அழிவடைய போகின்றதே என்று சொல்கிறார். பேரன் என்ன சொல்றார்? தாத்தா, நாற்றுக்கள் என்றால் என்ன என்று கேட்கிறார். தாத்தா சொல்றார், நெல்லின் சிறிய பருவத்தை நாற்றுக்கள் என்று கூறுவோம். அப்படியா தாத்தா? பேரன் கேட்கிறார். தாத்தா, தாத்தா, எங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்திலும் சிறிய வாழை மரங்கள் நிற்கின்றன தானே, அவையும் அழிவடைந்து விடுமா தாத்தா? அதற்கு தாத்தா என்ன சொல்றார்? ஆமாம், அதுதான் கவலையாக உள்ளது. சிறிய வாழை மரங்கள் இல்லை, அவை எல்லாமே வாழையின் குட்டிகள். பேரன் சொல்றார், சரி தாத்தா, அங்கே பாருங்கள், வேப்பங்கன்றுகள் ஆடி ஆடி கொண்டிருக்கின்றனவே, ஏன் தாத்தா என்று கேட்கின்றார். தாத்தா என்ன சொல்றார்? சிறிய கன்றுகள் என்பதால் காற்றிற்கும் மழைக்கும் வளைந்து நிற்கின்றது என்று சொல்றார். பேரன் என்ன சொல்றார்? அப்படியா தாத்தா? நாங்கள் மழை விட்டதும் வயலிற்கு சென்று பார்த்து விட்டு வருவோமா தாத்தா என்று பேரன் கேட்கிறார். தாத்தா என்ன சொல்றார்? சரி, நாங்கள் மழை விட்டதும் சென்று பார்ப்போம். இப்பொழுது இந்த உரையாடலில் இருந்து இளமை பெயர்களை நீங்கள் கண்டுகொள்ள போகின்றீர்கள். என்னென்ன இளமை பெயர்கள் வந்தது? முதலில் நெல், நாற்று. நெல் வயலிலே நாற்றுக்களை அழிவடைய போகின்றது என்று கவலைப்பட்டவர் என்ன, அதுல நெல், நாற்று என்ற இளமை பெயர் தரப்பட்டிருந்தது. அடுத்து வாழை குட்டி, வாழையினுடைய இளமை பெயர் குட்டி, வாழை குட்டிகள். அதுபோல வேம்பு கன்று, இங்கே இளமை பெயர், வேம்பினுடைய இளமை பெயர் கன்று, வேப்பம் கன்று காணப்பட்டதாக கூறப்பட்டது. வேப்பங்கன்று காணப்பட்டதாக கூறப்பட்டது. ஆகவே இங்கு வந்த இளமை பெயர்கள் நெல், நாற்று, வாழை குட்டி, வேம்பு கன்று. எனவே உரையாடலில் இருந்து இளமை பெயர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இதுவரை நாங்கள் கற்றவற்றை பார்ப்போம். மரபு சொற்களை, அதாவது இளமை பெயர்களை அறிந்து அவற்றை பொருத்தமான வகையில் கூறுவதுடன் அச்சொற்களினை வாக்கியங்களில் பிரயோகித்து பயிற்சிகளை செய்து கொள்வது தொடர்பாக இன்று கற்றுக்கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.